ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dல ஒரு நியூ அப்டேட், நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நியூ அப்டேட் வந்துருச்சு. என்ன சொல்ற, நியூ அப்டேட் வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. என்ன பண்ணுறது, நியூ அப்டேட் சீக்கிரமே வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு வந்துருச்சு. அப்போதிலே வந்துடுச்சு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னடா வளன்னு பேசுகிற, என்ன அப்டேட் வந்துருக்குன்னு காமி அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேமை போனோடனே ஒரு அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனுக்குள்ளே போயிட்டு நான் போகிறத போடுங்க, 0606 இது போட்டிங்கன்னா என்னடா இதே பச்சை கலரில் புது வண்டியாக இருக்குது, உள்ளாக்க சீட்டு மட்டும் தெரியுது, என்னடா வண்டின்னு கேட்பீங்க. இதுதான் யூஎஃப்ஓ. நம்ம எல்லாரும் வரும்னு கொஞ்சம் பேர் நினச்சிருப்போம், சில பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இது வரும்னு. நானே அவ்வளோவா எதிர்பார்க்கல, என்னடா உருட்டுலாம் வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் முன்னாடி இந்த ஒரு வீடியோவில் பார்த்தேன், இதே மாதிரி தான் ஓட்டிக்கிருந்தேன் யூஎஃப்ஓ, அதே மாதிரியே வந்துருச்சு. என்னால் நம்பவே முடியலை. சரி, நம்ம இப்போ யூஎஃப்ஓ எவ்வளோ அழகாக ஓட்டுங்க, நல்லா தான் கண்ட்ரோல் வருது. ஓகே, அடுத்து என்னடா, நம்ம லேண்ட் க்ரூசர் காரு அதுவும் வந்துருச்சு காய்ஸ். என்னடா சொல்கிற, லேண்ட் க்ரூசர் கார் வந்துருச்சா, எப்படா வந்துச்சே, என்னடா நம்பருன்னு கேட்பீங்க. இருங்க, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே மகளே, லேண்ட் க்ரூசர் கார் என்னன்னா 1820 இப்படி போட்டிங்கன்னா, இருங்க ஒரு இது வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும், யூஎஃப்ஓக்கு கலர் மாற்றுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கலர் மாற்ற முடியல, என்ன இது புதுசாக இருக்கே, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, கலர் மாற்ற முடியலடா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதுக்காச்சும் கலர் மாறுமா. வாவ், கலர் மாறுது. எனக்கு பிடிச்ச கலர் பிளாக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காரெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் எந்த கலர் வச்சு ஓட்டுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இது 2 மட்டும்தானே அப்டேட்டு, அப்போ வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே பாருங்க, நம்ம போய்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு நேரம் ஒரு பில்டிங் இருக்கே, அந்த பில்டிங்லாம் நியூவாக வர வச்சது, நியூ பில்டிங்ஸ். அதெல்லாம் இன்னொன்று இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே, அதுவும் நியூ பில்டிங் தான். நம்ம ஊர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் நியூ பில்டிங் வந்திருக்கு. ஓகே, அது வேறு என்னடா வந்திருக்குன்னு கேட்பீங்க. வேறு என்னன்னா, இந்த பைக்கு, நீங்கள் காரை மட்டும்தான் ரோட்டில் போகிறத பார்த்துருப்பீங்க, பைக்கு போகிறத பார்த்துருக்கீங்களா, அது இந்த அப்டேட் வந்துருச்சு. பாருங்க, நான் நிறுத்திட்டேன், எந்த வேலையாக இருந்துச்சுன்னா பிடிங்கிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைக் சிம்பிளே காணும், ஏதோ பக்காக இருக்கும். சரி வாங்க, நான் அடுத்த இதுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டு ஒருத்தவர் சொல்லியிருந்தாங்க, இது ட்ரெயின் போகிற பாதையில் இது ஒரு நியூ சிட்டி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்புறமா பார்ப்போம். ஐயோ, இதுச்சு தள்ளிட்டேனே. எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு, இந்த அப்டேட்டில் இது ஃப்ளைட்டு கலரு மாற்ற முடியுமான்னு ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. வந்திருக்காது, எதுக்கும் பார்ப்போமே. என்னன்னா, நீ இதுலேயும் பிளாக் கலர் வச்சு ஓட்டலாம்னு ரொம்ப ஆசையில் இருந்தேன், இதில் வைக்க முடியாது அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வைக்க முடியல. ஓகே, நம்ம அடுத்து என்னடா அப்டேட்டுன்னு கேட்பீங்க. இருங்க போவோம். நம்ம என்னடா இது மட்டும்தானா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ட்ரெயின் போகிற இடம் எங்கே போய் காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், ஓ மை காட், தெரியாமல் மோதிட்டேன். எனக்கு ஃபேவரட் பைக் என்னன்னா, நீங்களே பாருங்க. இது என்ன பைக்னு பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும்னு, ரியலில் உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும், கேமில் உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும்னு அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கடா போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இருங்க, உங்களுக்கு இப்போ புரியாது. போவோம் ஃபஸ்ட்டு. ஓ ஷிட். ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடல, ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருந்தேன்னு கேட்பீங்க. ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால் ஷார்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் போட முடிஞ்சிச்சு. வச்சுக்கிடாதீங்க. என்னடா அது தூரத்தில் என்னமோ மலை மாதிரி தெரியுதுன்னு கேட்காதீங்க. நான் சொன்னேன்ல ஒரு நியூ சிட்டி வந்துருந்துச்சுன்னு. என்னடா அது சேலஞ்சில் தான் வந்துருச்சுன்னு நான் நினச்சிட்டேன்னு கேட்பீங்க. அது சேலஞ்செலாம் வரல. நம்ம ஊர் பக்கத்துலேயே இன்னொன்று ஊர், அது நம்ம ஏதாவது கேம் போடும்போது நம்ம ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம்னு சொல்லி அந்த மாதிரி விளாண்டுக்கலாம், ஜாலியாக இருக்கும். அந்த ஊருக்கு போவோம். அந்த ஊரில் நம்ம வீடு என்னன்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு தெரியல. அதே மாதிரி அங்கே மனுஷ பயல்கள்லாம் இருப்பாங்களான்னு தெரியல. போனால் தான் தெரியும். இது நம்ம ட்ரெயினில் ஏறி உட்காந்தோம்னா உள்ளாக்க போகலாம். ஆனால் நான் ட்ரெயினெல்லாம் இப்போ ஏறி உட்காரல. அங்கே நம்ம ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்தோம்னா ட்ரெயின்லேருந்து நம்ம வேறு ஊருக்கு போக போகிறோம்னு சொல்லி அந்த மாதிரி வீடியோ போடலாம், ஜாலியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் டனல் போய்கிட்டே இருக்கு. நானும் சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். நானும் என்னமோ சின்னதாக தான் இருக்குன்னு நினச்சேன். இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இப்போ தான் வீடியோ போடும்போது ஃபஸ்ட்டு வரேன். எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எவ்வளோ பெருசாக அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு. ஐயா, நம்ம சிட்டியை காணோன்னு பார்த்தேன். சிட்டியை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம சிட்டி. நம்ம சிட்டியா? நம்ம சிட்டி இல்லை, நம்ம புதுசாக வந்த சிட்டி. போவோம். இது எல்லாமே பில்டிங்லாம் புதுசாக வந்திருக்கு, செம்ம அழகாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம வீடும் அழகாக இருக்கும். ஒருவேளை நம்ம ஓட்ட வீடே கொடுத்துருவாங்களோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்ப்போம். ஓகே, இங்கே மனுஷ பயிரெல்லாம் சுற்றுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் கார்லாம் போகுது, பைக்கு போகுதான்னு தெரியலையே. அதையும் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம இதை விட்டு போனோம். அதே மாதிரி ரொம்ப நேரம் நான் இது தேடி பார்த்துட்டேன். இப்போ தான் நான் காமிக்கிறேன். அப்போலேயே நான் வந்து பார்த்துட்டேன். அப்போ என்னென்னா ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். நம்ம வீடே காணோம். நம்ம வீடும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனும் இல்லை, மாடி எதுவுமே இல்லை. எதுக்குதான் இந்த ஊரோ நம்ம பழைய வீடாவது இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா எதுவும் இல்லை. சரிடா இவ்வளோ வேணா அப்படின்னு கேட்காதீங்க. கடைசியாக ஒன்று இருக்குது. நானும் சேலஞ்சு மோடில் அந்த சேலஞ்சு இந்த சேலஞ்சுன்னு நிறைய சேலஞ்சு வரும்னு நான் நினச்சேன். பார்த்தா வந்து எந்த சேலஞ்சும் புதுசாக வரல. இது என்னடா சிட்டி V1 இருக்குது, ஹாரர் மோட்லாம் இருக்குதுன்னு கேட்காங்க. அது ப்ளூகிங் ஆப்னு ஒன்று ஆப் இருக்குமா, அதில் போய் நான் பண்ணது தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஏலியன் மோடில் புதுசாக நம்மளுக்கு இது விட்டுருக்காங்க. நம்ம ப்ளூகிங் ஆப்பில் போய் ஏதாவது ஒரு சேலஞ்சு மோடை ஆன் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுதான் இருக்கும். இப்போ என்னடா ஏலியன் மோடில் புதுசாக என்னடா வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. என்னென்னா நம்ம வந்து நம்ம வெளியே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம உள்ளாக்கி இருக்கோம். இல்லை கொஞ்சம் என்னமோ வித்தியாசமாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், என்னடா எல்லா கண்ணும் இருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த அப்டேட்டில் வந்து
இது கன் நம்ம சர்வைவ் ஆக ஆக தான் ஒரு கன்னாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்டல் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் எல்லா கன்னும் இருக்கும்னு கேட்பீங்க. ஆனால் இந்த அப்டேட்டில் அப்படி தான் வந்துருச்சு. இது ஒன்று ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து முன்னாடி வந்து கிரே கலர் தான் நினைக்கிறேன். முன்னாடி என்ன கலர் இருந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கிரே கலரில் தான் இருந்திருக்கும். தான் ஃபஸ்ட்டு ஒரு ஏலியன் வரானா அவன் கலர் தான் இருந்திருக்கும். அவன் கலர் தான் அவன் கலரில் இருந்து இப்போ பச்சை கலரில் ஆயிடுச்சு. அது ஒன்று. ஓ ஃபஸ்ட்டு ஏலியன் கொஞ்சம் கொஞ்சமாக தானே வருவாங்க. நம்மளுக்கு இந்த பெரிய பெரிய கன்னை டக்குன்னு கொடுத்தனால ஒரு ஊரே வந்துருச்சுப்பா தடி. ஓ மை காட். இப்போ நம்ம பக்கத்தில் வந்தோன்னு சுட்டோம்னா அந்த எஃபெக்ட் நம்மளே கொண்டுறோம். ஆனால் நம்ம பக்கத்தில் வந்தோன்னே இந்த கன்னை வச்சு போட்டு தள்ளிடலாம். அவ்வளோதான். நான் கேட்பீங்க அவ்வளோதான். நானும் ஃபோனை யூஸ் பண்ணுறது வந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஒன்றும் வரல. ஃபோன் யூஸ் பண்ணுறதுலாம் வரல, இப்போதிக்க வரல. அடுத்த அப்டேட்டில் விட்டாலும் விடுவாங்க தெரியல, பார்ப்போம் அடுத்த அப்டேட்டில். ஓகே, என்னடா முக்கியமான என்னமோ சொல்லாமல் போகிறேன்னு கேட்டிங்க. நானும் எல்லா சேலஞ்சுக்குள்ளேயே போய் பார்த்தா இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக எதுலேயும் வரல. இந்த ஏலியன் மோடில் மட்டும்தான் வந்துருந்துச்சு. ஏலியன் மோட்லேயும் அந்த ஹாரர் மோடில் வந்து நம்ம வெளியே ஏதாவது F1 F2 அந்த மாதிரி பெட்டை வர வச்சுருந்தோம்னா அதுவும் அப்படியே அதில் இருக்கும், போகலாம் செய்யாது. அது ஒன்று வந்துருச்சு. அதுக்கப்புறம் நானும் ரொம்ப பார்த்தேன். இது எல்லா சேலஞ்ச் மோட்லேயும் நம்ம வித்தியாசமாக வரல. உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வந்துருந்துச்சுன்னா நான் அவ்வளோவா செக் பண்ணலை எதுலேயும் புதுசாக வந்திருக்கான்னு. ஓகே காய்ஸ், நம்ம டிவி ஆன் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்துருக்கு. ஆனால் அது எப்படி எனக்கு வர வைக்கிறதுன்னு தெரியல. அது வந்து நாளைக்கு வீடியோ போடுவோம், ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நான் போட்டாலும் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நான் வீடியோ போகிற எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, ப்ளீஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும் 15 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. யாரும் ஒழுங்காக சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணிட்டு பாருங்கோ. Bye friends. Bye.